கெத்சமனே தோட்டம். இயேசு ஆழமான துயரத்துடன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். சீடர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு வானத்தை பார்த்து, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். ஆயினும் என் சித்தமல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவது. யூதாஸ் ரோமானிய வீரர்களுடன் நுழைகிறான். இயேசுவை முத்தமிடுகிறான். இயேசு, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய்? வீரர்கள் இயேசுவை கைது செய்கிறார்கள். சீடர்கள் பயந்து ஓடுகிறார்கள். பிலாத்துவின் அரண்மனை. பிலாத்து அரியணையில் அமர்ந்திருக்கிறார். இயேசு கட்டப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கிறார். பிலாத்து, நீ யூதர்களுடைய ராஜாவா? உன் சொந்த மக்களே உன்னை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். நீ என்ன செய்தாய்? இயேசு, என் ராஜ்யம் இவ்வுலகிற்கு உரியதல்ல. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன். பிலாத்து மக்களை பார்த்து, இவனிடம் நான் ஒரு குற்றமும் காணவில்லையே. வழக்கப்படி ஒரு கைதியை விடுதலை செய்ய வேண்டும். உங்களுக்கு பரபாஸ் வேண்டுமா அல்லது இயேசு வேண்டுமா? மக்கள் கூட்டம் சத்தமாக, எங்களுக்கு பரபாஸ் தான் வேண்டும். இயேசுவை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். சிலுவை பாதை. இயேசு ஒரு பெரிய மரச்சிலுவையை சுமந்து கொண்டு மெதுவாக நடக்கிறார். வீரர்கள் அவரை சாட்டையால் அடிக்கிறார்கள். அவர் கீழே விழுகிறார். வீரர்கள், எழுந்து நட, சீக்கிரம் போ. இயேசு கஷ்டப்பட்டு எழுந்து நடக்கிறார். கோல்கோதா மலை. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் இருக்கிறார். இருபுறமும் 2 கள்ளர்கள் சிலுவையில் இருக்கிறார்கள். இயேசு வேதனையுடன், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. வலது பக்க கள்ளன், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இயேசு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசிலிருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். வானம் இருள்கிறது. இடி சத்தம் கேட்கிறது. இயேசு உயர்ந்த சத்தமாய், முடிந்தது, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இயேசு தலையை சாய்க்கிறார். தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிகிறது. 100க்கு அதிபதி, ஆம், இந்த மனுஷன் மெய்யாகவே தேவகுமாரன் தான். அவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.